வேத புஸ்தகத்தை எல்லாரும் திறந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமங்களின் புஸ்தகங்களிலே 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்று பார்க்கும் பொழுது அவர் சர்வ வல்லவர். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவாதி தேவன் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். சங்கீதம் 24 அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா நீங்க அந்த உலகம் அப்படிங்கிற காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அதில் உள்ள குடிகள் எல்லாம் யாருடையதாம்? கர்த்தருடையது என்று தேவன் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 2வது வசனத்துல உலகமும் அதில் உள்ள குடிகளும் என்னது கர்த்தருடையது என்று சொல்லிட்டு அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு மேலாக ஸ்தாபித்திருக்கிறாராம் அந்த பூமியை? நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அதுல நீங்களும் நானும் வாழும்படியாய் கூட கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்து இது நாள் வரைக்கும், அதாவது கர்த்தர் நம்மை நடத்தி வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது நம்ம ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து வேதத்துல சொல்லும் பொழுதெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் இந்த பூமியிலேயும் வானத்திலும் சமுத்திரத்திலும் உள்ளவைகளை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாராம். அது மாத்திரமல்ல, தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் அவர் நம்மை பிரித்தெடுத்து அவர் நம்மை அவருக்காக அழைத்து கொண்டாராம். அதைத்தான் நம்ம வேதத்திலே வாசிக்க முடிகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், இன்னும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் எல்லாம் பவுல் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவன் நம்மை படைத்ததுடைய நோக்கம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். தேவன் மனிதனை எதற்காக படைத்தார் என்றால் அவனை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமே படைத்தார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்குள் வந்துவிடும். அந்த அளவிற்கு தேவன் மனிதனை படைத்ததுடைய நோக்கம் அவனை ஆசீர்வதிப்பதற்காகவே படைத்தார். ஆதியாகமம் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 26 27 வசனங்களை நீங்க தொடர்ந்து எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கு தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார். ஆதியாகமம் புஸ்தகங்களிலே 1வது அதிகாரம் 27 28 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாராம்? அவர்களை யாரை ஆசீர்வதித்தார்? அவர்களை யாரை ஆசீர்வதித்தார்? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லுகிறார். இந்த பூமியை உள்ள ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் அது உங்கள் மூலமாக பெருக வேண்டும். இந்த பூமியை நீங்க நிரப்புறது காரியம் உங்கள் மூலமாக நடக்க வேண்டும். இந்த பூமி உங்கள் மூலமாய் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். இந்த பூமியில நான் படைத்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் திட்டத்தை ஆதாமுக்குள்ளும் ஏதாமுக்குள்ளும் தேவன் படைக்கும் பொழுதே வைக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? ஆசீர்வாதம் என்பது ஏதோ இந்த பூமியில நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் தேவனை பார்த்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தேவைகள் தான் நம்முடைய ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மளை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இருக்க முடியாது.
ஆசீர்வாதம் என்பது என்னவென்றால், அதை நான் முன்னரே சொன்னது போல, உலக தோற்றத்திற்கு முன்பாக தாயின் கற்பத்தில் உற்பவித்ததன் முதல் இந்த பூமியில வந்து விழுந்த நான் முதலாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை என்பதை கர்த்தர் நமக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்குள்ளேயே அந்த ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நமக்குள் வைத்திருக்கிற, நம்மைக்குள்ள ஆசீர்வாதத்தை வைத்து நம்மை படைத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நாம் ரிசீவ் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். நமக்குள்ளதாங்க ஆசீர்வாதம் இருக்கு, வேற எங்கேயோ ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, படைத்தது, நம்மை அழைத்தது, நம்மை பிரித்தெடுத்ததுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கவே அழிய வேறு ஒன்றுக்கும் கிடையாது. தேவன் ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். அவர் ஆசீர்வதித்தார். அவர்களை முதலாவது படைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நோவாவுடைய காலத்துல அந்த ஜலப்பிரளயம் வந்து மீண்டும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அவர்கள் பேழையை விட்டு வெளியே வரும்பொழுது, இதே போல நீங்கள் பூமியை மீண்டும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார். நீங்க ஆசீர்வாதம் என்றால் அதற்கு நம்ம பார்ப்போம் நிறைய காரியங்களை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு, ஒன்னு இருக்கிற வேண்டிய இடத்துல ரெண்டு இருந்தா நம்ம அதை என்ன நினைச்சுக்கிறோம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறோம். அது கிடையாதுங்க ஆசீர்வாதம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய பார்வையில நாம் எப்படி இருந்தால், அந்த நமக்குள்ள மறைத்து வைத்திருக்கிற, நம்மை பிறப்பதற்கு முன்பாக, நம்ம இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நம்மை அழைத்து பிரித்து தெரிந்தெடுத்த தேவன் நமக்குள்ள நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லி இந்த நாளில கர்த்தர் சில காரியங்களை ஆவியானவர் மூலமாய் நம்மோடு இடைப்படும்படியாய் கூட இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்றே நம்மை படைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள், நாம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் என்று இந்த உலகம் காணும்படியாக கூடத்தான் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்காரே ஒழிய வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. God blessed them என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள. இன்னைக்கு இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த உபதேசத்தை சரியாய் ஜனங்களுக்கு கொடுக்காதபடிக்கு அதை திசை திருப்பி விட்டார்கள். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை, வேதத்திலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமை என்ன என்பதை ஜனங்களுக்கு காட்டாதபடிக்கு ஜனங்களுடைய கண்களை கிறிஸ்துவ வட்டாரங்களே மறைத்து வைத்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய கண்களை தேவன் திறக்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் படைத்த எல்லாம் நமக்குரியதுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் படைத்து அதை நம்ம கையில கொடுத்திருக்கிற. ஆனா இப்ப நம்ம கையில அது இல்ல. நம்ம எப்படி தெரியுமா, நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா போய் ஆண்டவர்கிட்ட, ஊருக்கெல்லாம் நம்ம போனோம்னா சிக்னல்ல நிக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க, டோரை தட்டி அந்த விண்டோ இறக்க சொல்லுவாங்க. எதுக்கு? அதுக்கு பேர் என்ன எல்லாருக்கும் தெரியும், BEGGER. அந்த மாதிரி நம்ம போய் தேவனிடத்துல என்ன பண்ணக்கூடாது, நிற்க கூடாது. ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே அதை தாங்க, ஆண்டவரே இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நாம் தேவனிடத்துல போகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னது போல சபைக்குள்ள, சங்கத்துக்குள்ள, அவருடைய சரீரத்துக்குள்ள நம்மை அவயவமாய் வைத்திருக்கிற தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முன்கூட்டி அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நமக்குள்ளே தான் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்போமே. ஆனால் உங்களை போல என்னை போல ஒரு பாக்கியமுள்ள சந்ததி இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினால்தான் இந்த நாளில் இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாய் கூட தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22வது நீதிமொழிகள்ல 10வது வசனத்தை நீங்க வாசித்து, 10வது நீதிமொழிகள்ல 22:10 வாசிங்க. 10:22 நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆசீர்வாதம் என்றால் இங்கிலீஷ்ல பிளெஸிங் என்று சொல்லுவார்கள். ஐஸ்வர்யம் என்றால் ரிச்னஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு.
ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ரெண்டும் ஒன்று கிடையாது. கர்த்தருடைய அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதைத்தான் நீங்க சொல்லு. கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை தருமா? ஐஸ்வர்யத்தை தரும். அவர் தருகிற ஆசீர்வாதத்துல என்ன கிடையாது? வேதனை கிடையாது. ஒரு வேதனையும் இருக்க முடியாது. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற செல்வம், சொத்து, சுகம், பணம், காசு, பதவி, அந்தஸ்து, இதுல எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில வேதனை இல்லாமல் அதன் மூலமாய் ஒரு சமாதானம் உண்டாயிருந்தது என்றால் நாம் நினைத்து கொள்ளலாம், இது கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காதுங்க. இல்லைன்னா நம்மளோட இச்சைகளின் படியே எதையாவது வாங்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு அதுக்காக போராடிக்கிட்டு அதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு அதை எப்படியாவது அடைய வேணுங்கிற ஒரு காரியத்துல நம்மளா போய் பல முயற்சிகளை எடுத்து அதை வாங்கி வச்சாலும் பின்னாடி அது எப்படி இருக்குன்னா நமக்கு வேதனையை தான் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அதை நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் நாம் மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் அனுபவிக்கும்படியாய் கூட கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததுடைய, நம்மை தெரிந்தெடுத்ததுடைய முதல் நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கவே என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆவியானவர் பேசுகிறார். இந்த நாளில் நம்ம வாசித்த அந்த வசனத்தை திரும்ப நம்ம வருவோம். ஆதியாகமம் 24 அதனுடைய 1வது வசனத்துல அங்க நம்ம வாசித்தோம், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான், கர்த்தர் சகல காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. யார் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது? ஆபிரகாமுடைய காரியங்கள் எல்லாம் யாரால ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள்? மறந்துடாதீங்க, கடைசி வரைக்கும் நான் அந்த கொஸ்டினை கேட்பேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள். கர்த்தர் 1 2 இல்லைங்க, சகலனா எல்லா எல்லா காரியத்திலையும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்ப வரைக்கும் தெரியுமா? அவன் முதிர்ந்தவன் ஆயிட்டான். அப்ப ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு, ஆபிரகாமை சகல காரியத்திலும் நான் ஆசீர்வதித்து வந்தேன் என்று என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளும்படியாய் கூட அந்த காரியத்தை நம்மிடத்திலே அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் அவங்க வீட்டுல இருந்தான். அவன் பெயர் எலியேசர். அவன் எலியேசர் சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எந்த இடத்துலயுமே வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் தன்னை ஒரு ஐஸ்வர்யவான் என்று யாரிடத்திலும் அவன் காட்டிக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், ஆபிரகாம் ஒரு சீமான் என்று அறிந்து கொண்டார்கள், அவன் ஐஸ்வர்யவான் என்று அறிந்து கொண்டார்கள், அவன் கிரேட்லி என்று சொல்லும்படியாக கூட அவன் பெரியவன் என்று அறிந்து கொண்டார்கள். எலியேசர் சொல்லுகிறார் 24வது அதிகாரத்துல 35வது வசனத்துல எலியேசர் சொல்லுகிறார், வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன சொல்றாரு? யாரு ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுன்னு சொல்றாரு எலியேசர்? கர்த்தர். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம், அவர் சீமானா இருக்கிறார். எதெல்லாம் கொடுத்தாரு பாருங்களேன், ஆடு, மாடு, வெள்ளி, பொன், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், எல்லாவற்றிலும், அதுதான் சகல காரியத்திலும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் இந்த பூமியிலே ஆபிரகாமுக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படியாய் கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். ஆடு, மாடு, வெள்ளி, பொன், ஒட்டகங்கள், கழுதைகள், இன்னும் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை. ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்ததானா ஒண்ணு மட்டும் இல்லை. என்ன இல்ல? பிள்ளை இல்லை. ஆனா ஆபிரகாமுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். எப்படி சிஸ்டர் சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லைங்க, ஆனா ஆபிரகாம் வீட்டுல அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 12, 13, 14 வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, லோத்து சோதம் கொமரால குடியிருக்கும் பொழுது அந்த சோதம் கொமராவின் ராஜாக்கள் லோத்துவையும் அவருடைய எல்லா பொருட்களையும் அங்கு கொள்ளையெடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். இதை ஆபிரகாம் கேள்விப்படுகிறான். கேள்விப்படும் பொழுது அவன் தன் வீட்டில், அந்த வசனத்தை வாசிக்கலாம், 14 வாசிங்க. கொண்டு போகப்பட்டதை
ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 யார் வீட்டுல பிறந்தாங்களா? ஆபிரகாம் வீட்டிலே பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு அந்த நாட்கள் பிள்ளை கிடையாது, திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் பிள்ளை இல்லை. ஆனால் ஆபிரகாம் வீடு ஃபுல்லா பிள்ளைங்களா நிரம்பி இருந்தாங்க. ஆமென். 318 பேரை கூட்டிக் கொண்டு போய் அங்கு யுத்தம் செய்து எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அந்த குறைவையும் அவனுடைய வாழ்க்கையில அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக நிறைவாக்கி கொடுத்தார் தேவன். அவனுடைய வாழ்க்கையில எது குறையா இருந்ததோ அதையும் கொடுத்து அவனை சம்பூரணமாய் பூரணமாய் அவன் தீர்க்காயுசுள்ளவனாய் அவன் நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ள இளைப்பாறும்படியாய் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இதற்கு என்னங்க காரணம்? ஆபிரகாமை இப்படிலாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஹல்லேலூயா. நீதிமானா, விசுவாசமா, கீழ்ப்படிதல். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனுக்குள்ள இருந்த காரியங்கள், அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 24:1 நம்ம வாசிச்சோம் இல்லையா? அவனை சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முதல் ஸ்டெப்பா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். எப்படி அவன் ரிசீவ் பண்ணி கொண்டான்? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து விட்டார். ஒண்ணு ஒண்ணா எடுத்து அவன் அதை என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். உங்களுக்குள்ள எனக்குள்ளே அப்படிதான். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க யாருக்கோ சொல்றாங்க இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கிட்ட தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொருக்குள்ளும் எனக்குள்ளையும் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை புதைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளை நாம் ரிசீவ் பண்ணாதனாலதான் எதையோ ஒண்ணு நமக்கு கிடைக்க பரிதவித்தவர்களை போல கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? நம்மிடத்தில் உள்ள குறைகள் என்ன? அதை ஆண்டவர் இந்த நாள் சரிப்படுத்த நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இதுதான் முதல் ஸ்டெப். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, அவனுக்கு என்ன கர்த்தர் சொன்னாரோ அதன்படியே ஆபிரகாம் என்ன பண்ணானா? புறப்பட்டு போனான். என்ன சொன்னாரு ஆண்டவரு? முதலாவது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை அங்கு ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவர் பேசணும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு மறு உத்தரவு கொடுத்திருப்போம், இல்ல மாறுத்தரம் ஏதாவது பேசியிருப்போம், இல்லைன்னா மறுதளித்திருப்போம், இல்லைன்னா ஏதாவது அநேக கேள்விகளை தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருப்போம். ஆபிரகாம் இது எதையுமே செய்யவில்லை. கர்த்தர் சொன்னபடியே, எந்த ஒரு பதில் பேச்சும் இல்லாதபடிக்கு அவன் அப்படியே சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை நாம் ரிசீவ் பண்ணி கொள்ளணும்னா தேவன் சில காரியங்களை விட சொல்லுவார். சில காரியங்களை என்ன சொல்லுவாரு? சில காரியங்களை விட சொல்லுவார். அதை நாம் விடுகிற பிள்ளைகளா இருக்கணும். எந்த ஒரு சந்தேகமும் அதுல படவே கூடாது. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? ஏன் என் வீட்டை விட்டுட்டு வர சொல்றாரு? ஏன் என் தேசத்தை விட்டுட்டு வர சொல்றாரு? ஏன் என் இனத்தை விட்டுட்டு வர சொல்றாரு? ஏன் என் தகப்பனை விட்டுட்டு வர சொல்றாரு? நோ கொஸ்டின். எந்த ஒரு மறுப்பும் ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் இல்லாமல் விட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை விட வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலே வார்த்தையின் மூலமாய், இல்ல ஊழியக்காரர்கள் மூலமாய், இல்ல சொப்பனத்தின் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துவிப்பாரே, ஆனால் அதை யோசிக்காம அதை விட்டு வெளியே வர வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்பத்தான் நாம் என்ன பண்ண முடியும்? நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணி கொள்ள முடியும். ஆமென். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 12 நாளில சொன்னபடியாய் கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவனை பலத்த ஜாதியாய் மாற்றும்படியான கூட ஆசீர்வாதங்களை அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல என்ன செய்ய போற ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற மறைத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சொல்றார். புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? 12வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆபிரகாமை உனக்குள்ளேயே ஏற்கனவே வச்சுட்டேன். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அதை தான் பேசுறாரு ஆபிரகாம் கிட்ட.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஏற்கனவே இது ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டார். அவன் கீழ்ப்படைந்த உடனேயே அதை அப்படியே அதை எடுத்து கொடுக்கிறார். இது உனக்குள்ள வச்சதை இப்ப நீ ரிசீவ் பண்ணிக்க. ஆமென். கீழ்ப்படுகிறோமா? நம்ம கீழ்ப்படுதல் நமக்கு இருக்கா? கீழ்ப்படுதல் உள்ள இடத்துலதான் தேவன் கிரியை செய்ய முடியும். தேவனுடைய கிரியைகள் எங்க நடக்கும் என்றால் கீழ்ப்படுதல் உள்ள இடத்துல. தேவனை நம்ம தேடுற விதத்துல தேடுறது கிடையாது. தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம கீழ்ப்படுகிறது கிடையாது. நினைச்சா தேவனை பாக்குறது, தேவைனா தேவனை தேடுறது, முடிஞ்சாப்பா வர்றது, முடியலைன்னா இருந்துறது, அப்படிலாம் கிடையாதுங்க. ஆபிரகாம் சீமான், அவன் கோடீஸ்வரத்துக்கு மேல. அது மாத்திரமல்ல, அவன் பெரியவன். என் தேவனாகிய என் எஜமானின் கர்த்தர், அவன் சொல்றான் பாருங்களேன், என் எஜமானுடைய கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அதை எலியேசர் பார்த்தான். ஆபிரகாம் எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறான் அவர் சொல்லவே இல்லை. எலியேசர் சொல்றான். யார்கிட்ட சொல்றான் தெரியுமா? அங்க லாபான் வீட்டுல போயிட்டு சொல்லுகிறான். ஆமென். கர்த்தர் என் எஜமானனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க. ஆபிரகாமுக்குள்ள மறைத்து வைத்திருந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுதல் உள்ள இடத்துல கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க ஒவ்வொரு லெட்டரையும் நீங்க ஒவ்வொரு அந்த வேர்டையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். எவ்வளவு பெரிய வேர்டு. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்கு தத்தத்தை அவன் ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை அவன் ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்குள்ள கீழ்ப்படுதல் அவசியம். ஹல்லேலூயா. முதலாவது அவன் கர்த்தர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னபடியே அவன் புறப்பட்டு போகிறான். இரண்டாவது காரியம் நீங்க பார்க்கும் பொழுது, அவன் ஆரானை விட்டு புறப்படும் பொழுது அவனுக்கு 75 வயது ஆபிரகாமுக்கு. அந்த வயதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய வயதை பொருட்படுத்த 75 வயசு. நம்மளாம் என்ன சொல்லுவான்? வயசாயிருச்சு, இன்னும் நம்ம என்ன படல, என்ன பிரதர், இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, நாளைக்கு இருப்போமோ இன்னைக்கு இருப்போமோ தெரியலையே, ஒரு வீட்டை கட்டி பார்த்தலான்னு நினைச்சேன், ஒரு வயலை ஒரு தென்னந்தோப்பை வாங்கி பார்த்தலான்னு நினைச்சேன், அதெல்லாம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துரும்? ஒரு ஏக்கம் வந்துடும். ஆனா ஆபிரகாமுடைய காரியத்தை நிறைய நீங்க உட்காந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா அநேக சத்தியங்களை ஆவியானவர் இல்லாம மேலோட்டமா வசனத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க சில மெசேஜஸ்லாம். இதுல நிறைய சத்தியங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. பொறுமையா உட்கார்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொரு வசனத்துல ஒவ்வொரு வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறதை அடியேன் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. அங்க ஆபிரகாம் தன்னுடைய வயதை அவன் பொருட்படுத்தாத படிக்கு அவன் அப்படியே புறப்பட்டு போகிற. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே வயதை பொருட்படுத்தவே கூடாதுங்க. நீங்க சங்கீதம் 103 அதோடைய 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீர்கள் என்றால், வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க அப்படி என்று ஆண்டவர் சொல்ல. வாசிங்க 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று சொல்லுகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லான் இருக்கேன். ஸ்டோரினா எல்லாம் தலை நிமிருது. கழுகை யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? கழுகுடைய ஆயுசு காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 70. கழுகுடைய ஆயுசு காலங்கள் என்ன? 70 ஆண்டுகள். அந்த கழுகுக்கு 40 வயசு ஆகும் போது பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்துல சில மாற்றங்கள் உண்டாகும். 40 வயது ஆகும் போதே நமக்கு கூட அந்த 40 வயது தாண்டும் பொழுது சில மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ் என்று சொல்லுவார்கள், அந்த மாற்றங்கள் வரும். அதே போல இந்த கழுகுக்கு 40 வயது ஆகும் பொழுது சில அதோடைய சரீரத்துல சில மாற்றங்கள் உண்டாகிறது. என்னவென்றால் கழுகுக்கு 3 பார்ட்ஸ் மிக மிக இம்பார்ட்டன்ட். ஒண்ணு பாத்தீங்கன்னா அதோடைய கொக்கு, அதோடைய மூக்குல இருக்கிற இந்த கொக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட காலில் இருக்கிற நகங்கள். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா அதோட இறகுகள். இது 3மே அதுக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த 40 வயது ஆகும் பொழுது அதோட இந்த கொக்கு என்ன ஆகுமோ வளைய கொடுக்க ஆரம்பித்து விடும்.
அவருடைய நகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அது அப்படியே வளைந்து ஷார்ப்னஸ் இல்லாம இருக்கிறதுனால இதுக்கு வந்து இரையை பிடிக்க முடியாது. அதே போல வந்து அதோடைய இறகுகள் வந்து அந்த மார்போடு ஒட்டி கொண்டிருக்கிறதுனால கடினமாயிருமா வயதாக வயதாக. அது கடினமானதுனால அது தூக்கி அதோடைய பாடியை தூக்கி அதனால பறக்க முடியாது. அதனால இதுக்கு ரொம்ப டல்லாயிரும். இப்ப ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, இந்த கழுகு மறிக்கணும், இல்ல தன்னுடைய பலவீனத்தை மேற்கொள்ளணும். கழுகு என்ன பண்ணணும்? ரெண்டு வழி இருக்கு அதுக்கு. ஒண்ணு மறிக்கணும். ஏன்னா கழுகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ராஜதானி பறவை என்று சொல்லுவார்கள் வேதத்துல. வந்து அது கழுகை வந்து இயேசு கிறிஸ்துடைய உன்னத அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படியாகப்பட்ட ஒரு பறவை, பறவைகளிலே மிகவும் உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை எதுவென்றால் கழுகு. ஆயுசு நாட்கள் அதிகமுடைய ஒரு பறவை எதுவென்று பார்த்தீங்கன்னா கழுகுதான். மனிதனுக்கு சமானமாய் அதுக்கு 70 ஆண்டுகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கழுகு இந்த 40 வயது ஆனோட அதுக்குள்ள ஒரு பலவீனம் வந்தோட அது அப்படியே அது வந்து அப்படியே ஐயோ முடிஞ்சு போச்சு, நீ ஒண்ணு இல்லை என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னை தாழ்த்தி கொள்ளாதபடிக்கு அது ஒரு முயற்சி செய்கிறது. அது என்ன முயற்சி செய்கிறது என்றால் உயர ஒரு கண்மலையினை போல தன்னை போய் உட்கார்ந்து கொள்கிறது. உயர ஒரு மலையின் உச்சியில போய் அந்த கழுகு உட்கார்ந்து கொண்டு தன்னை சரிப்படுத்த 5 மாதங்களை எடுத்துக்கொள்ளுமா. கிட்டத்தட்ட 150 நாட்களை கழுகு எடுத்துக்கொண்டு அது முதலாவது என்ன பண்ணும் என்றால், அது முதலாவது பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த கொக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த கொக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், கல்லில் வச்சு அதுவே உடைக்கும். கல்லில் வச்சு என்ன பண்ணும், உடைக்குமா. உடைக்கும் போது அது உடைஞ்சு திரும்ப அது புதுசா வளர்ற வரைக்கும் அது காத்திருக்கும். ரெண்டாவது வந்து அந்த கொக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுமா, நகத்தை என்ன பண்ணுமா, அது தன்னுடைய வாயால வச்சு அது இழுத்து இழுத்து பிடுங்குமா. அது திரும்ப வளர்கிற வரைக்கும் அது காத்திருக்கும். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா தன்னோட ரெக்கைய வந்து என்ன பண்ணும், அதுவே பிக்கும். தன் உடம்புல இருக்கிற ரெக்கையை என்ன பண்ணும், அதுவே பிக்கும். பிச்சு அதனுடைய அப்படியே மொட்டையாகி விடும். அது பாத்தீங்கன்னா அது பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். அந்த கழுகு யாரும் என்ன பாத்திரக்கூடாது, என்னுடைய மொட்டையை யாரும் பாத்திரக்கூடாது, என்னுடைய மொட்டையை யாரும் பாத்திரக்கூடாது என்று அது மலை உச்சியில போய் உட்காருது. மலை உச்சியிலே போய் உட்கார்ந்து மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. தன்னுடைய கொக்கு வளருகிறது, தன்னுடைய நகங்கள் வளருகிறது, தன்னுடைய இறகுகள் வளருகிறது. 150 நாட்கள் முடிந்த பிறகு அது தன்னை புதுப்பித்துக் கொண்டு அது மேலே பறக்கும் பொழுது அதுவே அதுக்குள்ள சந்தோஷப்பட்டு கொள்ளும். ஹல்லேலூயா. அங்க பாருங்க அந்த பறவைய. ஆமென். முதை காட்டிலும் அதிகமா இது மேலே பறக்கும்படியாய் கூட அதுவே தன்னை சரிப்படுத்திக் கொள்ள அது மலை உச்சியிலே போய் உட்காருகிறது. மீண்டும் அது 30 ஆண்டுகள் அது வந்து இந்த பூமியிலே வாழுகிறது. தன்னை புதுப்பித்துக் கொண்ட பிறகு அதற்கு வாழ்க்கை 30 ஆண்டுகள். பறவையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கடலுக்குள்ள வந்து மேல பறக்கும். அதோடைய கண்ணு வந்து ரொம்ப ஷார்ப்பு. ரொம்ப தூரத்துல இருந்து அது கண்ணு வந்து மேல பறக்கும் போதே கடலுக்குள்ள இருக்கிற இறையை அது பார்க்குமா. பார்த்துட்டு அது மேலேந்து அது கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே கீழே வந்து அப்படியே தூக்கும் பாருங்க. திமிங்கலத்தோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல உள்ளதெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பலனுள்ள ஒரு பறவை தான் இந்த கழுகு. அது பண்ண ஒரு காரியம், மலை உச்சியிலே தன்னுடைய மொட்டையை யாருக்கும் காட்டாத படிக்கு, தன்னுடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டாத படிக்கு தன்னை மலை உச்சியில போய் மறைத்து கொண்டு தன்னை சரிப்படுத்த அது தன்னை விட்டு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மலை உச்சி உண்டுங்க, அதான் கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பலவீனம் சொல்லாதீங்க. தேவ சமூகத்துக்கு ஓடுங்க, அமருங்க, உங்களை பாருங்க. ஆண்டவரே, எதிர நான் வீக்கா இருக்க, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க, என்ன உடைங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் உடைச்சி மீண்டும் உங்களை புதிதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அங்க ஆபிரகாமை வந்து 75 வயதுல அவன் ஆரானை விட்டு புறப்பட்டு போகிறான். 25 ஆண்டுகள் ஆகிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள. 25 ஆண்டுகளில எப்படி இந்த கழுகு தன்னை ஒரு மறுரூபத்துக்கு நேராய் தன்னை நடத்தி கொண்டதோ, அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 ஆண்டுகள் ஒரு மறுரூபத்துக்கு நேராய் தேவன் அவனை நடத்தினார். 17வது அதிகாரம் வரும் பொழுது 99 வயதாகிறது. அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண போகிறான் ஆபிரகாம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பு உத்தமனாய் நடந்து கொண்டு இருன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, 24 வருஷம் உத்தமனா தான் நடந்து கொண்டு வந்தேன். 75ல புறப்பட வச்சீங்க.
99 வயசாச்சு எனக்கு, உங்களையே பார்த்து 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 நடந்து வந்தேனே. அப்படிலாம் கேட்கல. அல்லேலூயா. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உத்தமம், உண்மை, இன்டெகிரிட்டி, அப்ரைட் மிக மிக அவசியம். ஆமென். நம்மகிட்ட உண்மை இருக்காங்க. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையா நிக்க முடியுமா? எவ்வளவு அந்தரங்கத்துல நம்ம பொய் சொல்லிட்டு பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறார். அப்பா அம்மா பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம சுத்தி உள்ளவங்க பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற பெஸ்டான ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்துல நீங்க தவறி போயிட்டீங்க, விழுந்து போயிட்டீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தூக்க நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிற பெஸ்ட்டை இழந்துடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் வச்சிருக்கிற பெஸ்ட்டை இழந்துடாதீங்க. சபலத்தன்மை நமக்குள்ள இருக்கும். அதை எடுத்து போட்டு விட்டு, விட வேண்டியதை விட்டு, பிடுங்க வேண்டியதை பிடுங்கி ஆண்டவர் நடத்துகிற வழியில நாம் நடந்து போவோமே என்றால் கர்த்தர் சொல்லுவார், இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. வலது புறமாவது இடது புறமாவது நாம் சாய்ந்து போகாதபடிக்கு இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். நெகேமியா புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 7-8 வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து நெகேமியா சொல்லுவான். வாசிங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7-8. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாய் இருக்கிறோம். 8 வாசிங்கம்மா, 9-8. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் 9-8 கரெக்ட். ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி, அவன் பாருங்களா, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டு. ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்தது? உண்மை. நம்ம உண்மையா இருக்கிறோமா? உண்மையாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 1000 இழப்புகள் வந்தாலும் அந்த இடத்துல நாம் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பொய் சொல்லி நீங்க தவறான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் ஒரு உண்மையை சொல்லி பலதை நீங்க இழக்கலாம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல உண்மை மிக மிக முக்கியம். ஆண்டவருக்கு முன்பாக உத்தமம் மிக மிக முக்கியம். ஆபிரகாம்ட்ட அதுதான் சொல்றாரு ஆண்டவர். ஆபிரகாமே, உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், உனக்குள்ள நான் மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிக பெருசு. உன் மூலமாய் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படணும், உன் மூலமாய் ராஜாக்கள் எழும்பணும், உன் மூலமாய் என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து புறப்படணும், உன் மூலமாய் பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாமே, நீ உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. நம்ம மட்டும் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம மட்டும் கல்லறையில போயின்னு நினைக்காதீங்க. நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நாம், ஆபிரகாமுடைய சந்ததி நாம். நம்முடைய காரியங்கள் அநேகருக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை கடத்தி விடுகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவன் கர்த்தர் தன்னுடைய வயதை பொருட்படுத்தாதபடிக்கு அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகிற வழிகளில எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள். 25 ஆண்டுகளில சில நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கவே இல்லை. சில நேரங்களில் அவன் மாம்சத்திலே முடிவெடுக்கிறான். அந்த நேரங்களெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. மீண்டும் அவன் உணர்வு பெற்று தாவீதை போல கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஓடி வருகிறான். மீண்டும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போய்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னது போல புறப்பட்டவன் போய்கொண்டே இருக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு அதுதான். முன்னமே ஆசீர்வதிக்கப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தனக்கு தரும் ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட ஆபிரகாமுடைய கண்கள் கர்த்தர் மேல மாத்திரம் தாங்க இருந்துச்சு. வேற எது மேலேயும் ஆபிரகாமுடைய கண்கள் இல்லை. ஆண்டவரையே நோக்கி பார்த்து வாழ்கிற ஒரு மனிதன் தான் ஆபிரகாம்.
ஆனா லோத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் முழுவதும் வாசித்துக் கொள்ளுங்கள். லோத்துடைய காரியத்துல அந்த 14 18 வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தன்னுடைய இச்சைக்கேற்ற ஆசீர்வாதங்களை அவன் தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து என்ன பண்ணானா, தன் கண்களை ஏறெடுத்து எது மேல பார்த்தான்? தேவனை பார்த்தானா? அவனுக்கு பிரியமானதை பார்த்தானா? நம்ம எதை பார்க்கிறோம்? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும், ஐயோ இது இருந்தா நம்மள எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, ஐயோ இது இருந்தா நமக்கு எப்படி இருக்கு. நோ, நம்ம கண்கள் இச்சிக்கிறது நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் திருமணம் பண்ணி எனக்கு 22 ஆண்டுகள் முடிந்து 23வது ஆண்டுக்குள்ள போக போகிறேன். நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்றால், நான் இச்சித்தது எதுவுமே எனக்கு தேவன் கொடுக்காதபடிக்கு ஒரு கணவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லதா கெட்டதா? நல்லதானே? நான் தானே ஆண்டவருக்கு முக்கியம். நான் முக்கியமா, எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் முக்கியமா? அதாவது நான் இச்சிக்கிறத பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் முக்கியமா, நான் எனக்கு முக்கியமா? நான் தான் எனக்கு முக்கியம். அப்ப எனக்குள்ள ஏற்கனவே என்னத்தை வச்சுட்டாரு ஆண்டவரு? எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அதை எடுத்து எடுத்து கொடுக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் குடும்பத்திலே கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். என் குடும்பத்திலே என் தலையை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் நான் ஒண்ணு கூட இழந்தது கிடையாது. எல்லாவற்றையும் அதன் காலங்களை கரெக்டா நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமேன். நானே என்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு வார்த்தை வந்தால் அதற்கு நான் நடுங்குவேன். ஆமேன். ஒரு வார்த்தை வந்து அதுக்கு மேல நான் தாண்டி போக மாட்டேன். சில நேரத்தில் அது எனக்கு கீழ்ப்படிய முடியாது, அதுக்கு என்னால் ஒப்பு கொடுக்க முடியாது. 2 நாள் 3 நாள் அந்த காரியத்தை வைத்து ஜெபிப்பேன். ஆண்டவர், இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கிறதே ஆண்டவரே, அப்படி என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதற்குள்ள பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன். என்னை நானே மேற்கொள்ளத்தக்க பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியாய் கடந்து வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவள் நான். இன்னமும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஏதோ இந்த நான் இச்சிக்கிறது பார்க்கறது நகை நட்டு அப்படி சொல்ல நினைக்காதீங்க. நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லாம் கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, பலன், அபிஷேகம், வல்லமை, பிரசன்னம். ஆமேன். இதைத்தான் நான் இன்னமும் விரும்புகிறேன் ஆண்டவர்கிட்ட. இன்னும் வேணும் ஆண்டவரை, இன்னும் வேணும் ஆண்டவரை, இன்னும் வேணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே என்ன செய்யலப்பா, உங்களுக்காக ஏதாவது செஞ்சுட்டு நான் மறிச்சிடணும் ஆண்டவரை. சில நேரங்களில் நான் மறிக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் காட்டுவார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கிற ஒரு சத்தத்தை நான் ஒரு நாள் கேட்டேன். பாஸ்டர்ட்ட சொன்னேன், என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அந்த காரியங்கள். அப்படியெல்லாம் சில நேரங்களில் வரும்பொழுது, ஆண்டவரே, அப்போ ஒருவேளை குறுகிய காலத்தை எனக்கு வைத்திருந்தால் அந்த காலத்துக்குள்ள நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும் ஐயா, அதுக்குள்ள எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. உங்க வேலையை, உங்க ஊழியத்தை, நீங்க என்னை படைத்ததுடைய நோக்கத்தை நான் செய்து முடித்தரணும் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்க. ஐயோ, என்னை எடுக்க போறீங்களாங்கிற பயமே எனக்கு கிடையாதுங்க. ஆமே, இங்க விட நான் அங்க போனா நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்ததனால் யோபுடைய லோத்துடைய கண்கள் நீங்க பார்க்கும் பொழுது அவன் தன் கண்கள் இச்சித்ததை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட அவன் பார்த்ததினாலே லோத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு டெம்பரவரியாகத்தான் இருந்தது. சோதோம் கொமரா வந்து அவனுடைய கண்கள்ல பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததாம். ஆனால் அதை என்ன பண்ணார் தேவன்? அக்கினிக்கு இரையாக்கி போட்டாருங்க. சோதோமையும் கொமராவையும் அவர் கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. அவனை காப்பாத்தவே ஆபிரகாம் ஜெபிக்க வேண்டியதாயிற்று. ஆபிரகாம் ஜெபிக்க வைத்து லோத்து ஒரு நீதிமான் என்பதினாலே, ஒரு நீதிமான் நிமித்தம் நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை கர்த்தர் அந்த இடத்துல காப்பாற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த நீங்க ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 6:13 வாசிங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு கொண்டு, அடுத்த வசனத்துல நிச்சயம் அவர் தலையில கைய வைக்கிறாராம்.
கர்த்தர் தன் தலையில கைய வச்சுட்டு, ஆபிரகாமே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண போய் சத்தியம்பா சத்தியம்பா சத்தியம். எவ்வளவு தேவன் பாருங்களேன். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாமுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆபிரகாமை எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னார் ஆண்டவரு. ஆபிரகாம் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவருடைய குமாரனாகிய ஈசாக்குடைய காரியங்கள் வரும்போது அந்த இடத்துல எலியேசர்கிட்ட சொல்லுவாரு, நீ என்னுடைய தேசத்துக்கு போகாத படிக்கு. அப்ப எலியேசர் சொல்லுவாரு, அப்ப அங்கேருந்து பொண்ணு கிடைச்சா என்ன பண்ற சொல்ல, விட்டுரு, அது வேண்டாம். ஏன்னா தனக்குள்ள ஒரு தேவன் கொடுத்த அந்த கட்டளையை தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடத்தி விடுகிறான் ஆபிரகாம். நான் என்னிடத்துல தேவன் சொன்னார், நான் எதெல்லாம் தேவனை என்னை விட்டுட்டு வர சொன்னாரோ அதுக்குள்ள என் பிள்ளைங்களும் போக கூடாதுன்னு சொல்லி ஈசாக்குக்கு அந்த இடத்துக்கு போக கூடாத படிக்கு எலியேசர்கிட்ட ஒரு ஆணையும் பிறப்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நம்ம பிள்ளைகளிடத்துல நான் கடத்தி விட வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாரா, உண்மையா இருன்னு நம்ம பிள்ளைகளிடத்து சொன்ன, அம்மா உண்மையா இருந்துருமா, அம்மா நீ உத்தமமா நடந்துருமா, கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாருமா, நீ எதையும் வந்து வஞ்சிக்கப்பட்டு போயிடாதம்மா, உனக்கு வச்சிருக்கிற பெஸ்ட்டை இழந்துராதம்மா, கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவனுக்கு அவர் சகலத்தையும் நன்மையாய் தருவாருமான்னு சொல்லி பிள்ளைகளை அப்படியாய் நம்ம நடந்த வழியில பிள்ளைகளை நடத்தி கொண்டே இருப்போமையானால் நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான், அவன் பிள்ளைகள் அவனுக்கு பின்பு பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வசனம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எதங்க கத்து கொடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு எதங்க வாங்கி கொடுக்கிறோம்? இதெல்லாம் வாங்கி கொடுத்தா என் பிள்ளை ஹாப்பியா இருக்கும். நோ, கர்த்தரை கொடுக்க பழகுங்க. ஆமென். கர்த்தருடைய கட்டளைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க பழகுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளோட லைஃப் இன்னைக்கு பென்சன் ஆசீர்வாதம் அந்த சாட்சி எனக்கு பிரயோஜனமா இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒண்ணு நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. ஆமென். அதுதான் நமக்கு வந்து அது அதுல ஒரு சமாதானம் இருக்கும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்துல என்ன இருக்கும்? வேதனை இருக்கவே இருக்காது, சமாதானம் இருக்கும், அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுனாலதான் கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு ஞாபகப்படுத்துறார், நிச்சயமா ஷர்லி 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 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக தன் பேரில ஆணையிட்டு கொண்டான். யாருமே கர்த்தரை காட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அப்ப நானே சொல்றேன்ப்பா உனக்கு கண்டிப்பா தருவான்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிட்ட அந்த காரியத்தை அஷ்யூர் பண்ணி கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணுகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல முதலாவது நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற காரியத்துக்கு ஒன்றனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு சந்தேகம் எந்த ஒரு காரியமும் வேண்டாம். ஆண்டவர் நம்மளை புறப்பட சொல்லுகிறார், விட சொல்லுகிறார் என்றால், பிடுங்க சொல்லுகிறார் என்றா சந்தேகப்படாதீங்க. உடனே அது வேண்டான்னு சொல்லிட்டு அது பக்கம் கூட திரும்பாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலாங்க, அதெல்லாம் சாதாரண, அது வந்து அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய அது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வந்து விடும். முன்னாடியே இந்த நாள்ல உங்களை ஆண்டவர் வந்து உணர்த்துறாருன்னா இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க உடனே. ஹல்லேலூயா. அப்பதான் ஏன் சொல்றாருன்னா உங்க மேல வைத்த அன்பின் நிமித்தம் சொல்லுகிறாருங்க, உங்களை நேசிக்கிறதுனால சொல்றாருங்க, உங்களை ரொம்ப அவருக்கு பிடிக்கிறதுனால சொல்றாருங்க. உங்களுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு, அதை நான் என்னுடைய காலத்துல தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் எங்கெல்லாம் ஆண்டவர் தரிசனமானாரோ ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல எல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருங்க. ஆச்சரியமா இருந்தது. ஆபிரகாமை எங்கெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்குள்ள இருக்க ஆசீர்வாதத்தை எடுத்து எடுத்து கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-4, அடுத்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம், 13வது அதிகாரம் 16வது வசனம், 15வது அதிகாரம் 1-5 வசனம், 17வது அதிகாரம் 1-8 வசனம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரோ அங்கெல்லாம் அங்க அவனை அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு காண்பித்து கொடுத்து அவன்கிட்ட எடுத்து கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சகல காரியங்களும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்து கொண்டே இருந்ததுக்கு காரணம் அவன் கர்த்தர் காட்டின வழியிலேயே நடந்து வந்தான். ஆமென். கர்த்தர் காட்டுற வழியில நடக்கிறோமா? நம்ம யாரெல்லாம் நடக்கிறீங்க? அப்ப பாதி பேர் நடக்கல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே, இனி நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன். ஆண்டவரே, நீங்க சொன்னது போல இதுவே வழி, இதுல நடவுங்கள் நீங்க சொல்ற அந்த சத்தத்தை கேட்க என் காதுகளை ஷார்பன் பண்ணுங்கப்பா. என் காதுகள் ஷார்பன் ஆயிரட்டும் ஆண்டவரே.
நீங்க பேசுற சத்தத்தை நான் கேட்டுட்டோம் ஆண்டவரே. நீங்க வச்சிருக்கிற மேலான அந்த ஆசீர்வாதத்தை நான் ரிசீவ் பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏதோ சின்னது, நம்ம ஆசைப்படுறது, இச்சிக்கிறது, நமக்கு பிரியமானது, இது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற காரியங்கள் அது ஆசீர்வாதம் கிடையாதுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது எதற்கு தெரியுமா? நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மூலமாய் கிறிஸ்து வந்தாரே, ஆபிரகாம் மூலமாய் ஜாதிகள் எழும்பியதே, ஆபிரகாம் மூலமாய் ராஜாக்கள் தோன்றினார்களே, அதுதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இன்னமும் நம்ம ஆபிரகாமை பத்தி பேசுறோமே. எல்லாவற்றுக்கும் மேலாக பரதேசுங்கிற இடத்துக்கு ஒரு பேரை, ஆபிரகாமுடைய பேரை வைக்கிறாரு, ஆபிரகாமின் மடி. ஆமென். ஆபிரகாமுடைய மடியில நீதிமான்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருங்க. அதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ண தெரியுமா? இந்த பூமியில நீதிமானாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக அவன் நீதிமானாய் வாழ்ந்தான், உத்தமனாய் வாழ்ந்தான், உண்மையாய் வாழ்ந்தான். கர்த்தர் காட்டுகிற வழியை விட்டு அவன் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நடந்து கொண்டான். அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவன் அனுபவித்ததை நம்ம பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 15வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அங்க சோதிக்கிறார். 22வது அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதிக மெசேஜ் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுல தேவன் அவனை சோதிக்கிறார். கொடுத்ததை அவன் எப்படி அதை அவன் கையாளுகிறான் என்பதை பார்க்கும்படியாய் கூட கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். அங்க சோதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உடனே அதை கீழ்ப்படிந்து செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதலாவது நாம் செய்கிற காரியம், முதலாவது தேவனை விட்டு போயிரும், நம்மளை தூரப்படுத்திக்குவோம். கர்த்தர், இதெல்லாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது, இது அவரால் முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் அதை செய்வோம். ரெண்டாவது என்ன பண்ணும் தெரியுமா? சோதனை காலத்துல ஜப வாழ்க்கையை விட்டுரும். அடுத்து என்ன பண்ணும் தெரியுமா? சுயமாய் சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்போம். கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணுவோம்? எரிச்சலான காரியங்களை செய்வோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, சோதனை காலத்துல அவன் ஏற்கனவே கீழ்ப்படுகிறவன், ஏற்கனவே விசுவாசத்தின் தந்தை, ஏற்கனவே அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் சோதிக்கப்படும் பொழுது இது 3 குறையாம அதிகமாகுது. ஹல்லேலூயா. சோதனை காலத்துல அவனுடைய விசுவாசம் அதிகமாகிறது, சோதனை காலத்துல கீழ்ப்படிதல் அதிகமாகிறது, சோதனை காலத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாகிறது. உடனே கீழ்ப்படிந்த ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அங்க மோரிபா மலையை நோக்கி அவன் கடந்து போய் கொண்டு இருக்கிறான் பலியிட. 22வது அதிகாரத்துல 15வது வசனத்துல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன், வாசிங்க. 22:15. கர்த்தருடைய தூதனானவர், ரெண்டாம் தரமா ஒன்னாம் தரமா? ரெண்டாம் தரம் வானத்திலிருந்து கூப்பிட்டு, எங்க இருந்து கூப்பிடுறாராம்? வானத்திலிருந்து கூப்பிடுகிறார். ஆபிரகாம் எங்க இருக்கான்? பூமியில இருக்கான். சத்தம் கேக்குமாங்க? பரலோகத்திலிருந்து கூப்பிடுறது கீழே கேக்குமா? ஆபிரகாமுக்கு கேட்டுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் வானத்துல நின்று பேசியது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் கேட்கிறான், அதுதான் ஆபிரகாம். இயேசு யாரோடு பேசுவார்? அதிகமாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்துல, அதிகமாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளிடத்துல, அதிகமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளிடத்துல வானத்திலிருந்து கூப்பிட்டு, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஹல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை வானத்திலிருந்து கூப்பிடுறாருங்க. 16 வாசிங்க. நீ உன் புத்திரன் என்று, அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷம். 13 15 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர், நான் ஜெபி சிஸ்டர் வாசிச்ச வசனம் இங்க இருக்கு, 12வது வசனத்துல இருக்கு. 11வது வசனம், கர்த்தர் தூதனானவர் ஆபிரகாமை என்று எங்க இருந்து கூப்பிடுறாரு? வானத்திலிருந்து கூப்பிடுகிறார். அதான் நான் இப்ப சொன்ன ரீசன். இப்பதான் 2ஆம் தரம் எங்க இருந்து கூப்பிடுறாரு? திரும்பவும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசு மாத்திரமே அந்த சத்தத்தை கேட்டார். அநேக ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்தானம் பெற வந்த ஜனங்கள் யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. இயேசுவுக்கு மட்டும் சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு. அதே போல ஆபிரகாமுக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகிற சத்தத்தை அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா.
ஆபிரகாமே 16 சொல்றாரு, நீ ஏக சுதர் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதர் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பெறுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அடுத்த வசனம் தான் அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால். ஹல்லேலூயா. கீழ்படுகிறோமாங்க? கீழ்படுகிறோமாங்க? நான் சொன்னேன் 12வது அதிகாரத்துல, இன்னும் 13வது அதிகாரத்துல, 15வது அதிகாரத்துல எல்லாம் கர்த்தர் எதெல்லாம் வாக்குத்தத்தமாய் ஆசீர்வாதமாய் சொன்னாரோ அது இங்க இடத்துல ரிப்பீட் பண்றாரு இந்த வசனத்துல. ஹல்லேலூயா. திரும்பவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமே. ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ என் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்த பத்தியா, அதனால. ஆமென். நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம இடத்துல தேவன் சொல்லும் பொழுது நாம் எதையுமே அவர்கிட்ட கேள்வி கேட்காமல் நாம் புறப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்கிறார். தேவன் எங்கெல்லாம் அவனை கூப்பிட்டு பேசினாரோ அங்கெல்லாம் அவங்க அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் நடத்தினதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவனை கூப்பிட்ட இடத்துல வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல கட்டளைகளையும் கொடுத்தார் தேவன். அதற்கு அவன் அப்படியே கீழ்ப்படைந்தான். அதனால தான் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அங்கங்க சொல்லுகிறாரு, அவன் என் சிநேகிதன். ஆபிரகாம் யாரு? என் ஃப்ரெண்டு. அது மாத்திரம் இல்ல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமுடைய சந்ததியில் என் பிள்ளையாகிய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து வரணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனுக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் இருக்கிறதா? ஆபிரகாம் செல்லும் இடமெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க பொறுமை மிக அவசியங்க. நமக்கு காத்திருப்பு மிக அவசியங்க. அந்த கழுகு 150 நாட்கள் அங்க போய் மலை உச்சியில யாரு பார்க்காதபடிக்கு தன்னை மறைத்து கொண்டு தன்னை புதுப்பித்து கொள்ள அது ஒரு முயற்சிகளை எடுக்கிறது. நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவடத்துல போகிறோமா? ஏன் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கல? நாம இன்னும் கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல, நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய விதத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய விதத்துல இன்னும் ஒப்பு கொடுக்காததுனால தான். ஹல்லேலூயா. இந்த நாளில உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார் தேவன். கண்மலையாகிய கிறிஸ்துவடத்துல அமர்ந்து உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். எதெல்லாம் பிடுங்கணும்? கழுகு தன்னுடைய நகத்தை பிடுங்குகிறது, தன்னுடைய கொக்கை பிடுங்குகிறது, தன்னுடைய இறகை பிடுங்குகிறது. ஏன்? நான் திரும்ப 30 ஆண்டுகள் வாழணும். அதுக்கு ஆசை. ஆமென். எனக்கும் ஆசை உண்டு. கர்த்தாவே, நீர் எனக்குள்ள புதைத்து மறைத்து வைத்திருக்க ஆசீர்வாதங்களை எடுத்து ரிசீவ் பண்ணி அநேகருக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென். அதுக்காக எனக்கு ஒரு வயது தந்துட மாட்டீங்களா? அப்பதான் ஆண்டா சொன்னாரு, நான் சொன்னேன் இல்லையா, உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். அப்ப ஆண்ட இந்த வசனத்துக்கார திரும்ப உன் வயதை வாழ வயது போல் ஆக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? என் பிள்ளை பயந்துருவா, எதையாவது நினைச்சிட்டு இருப்பா, திரும்ப உன் வயதை வாழ வயது போல் ஆக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவருங்க. அவரை கைவிடாத தேவன். எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். உறவுகள் எல்லாம் ஒரு நாள் இருக்கிறது போல ஒரு நாள் இருக்காதுங்க. அது தேவன் பிள்ளைகளுடைய அன்பா இருக்கலாம், பெற்றோர்களுடைய அன்பா இருக்கலாம், உறவுகளின் அன்பா இருக்கலாம், கணவன் மனைவியுடைய அன்பா இருக்கலாம். ஒரு நாள் இருக்கிறது போல ஒரு நாள் இருக்காது. பிள்ளைகள் நம்மை விட்டு போனால் அவர்கள் யாரோ நாம் யாரோங்கிற மாதிரி ஆகிவிடுவார்கள். நமக்கு கெஸ்ட் ஆயிருவாங்க, விசிட்டர் ஆயிருவாங்க. ஆனா எப்போதும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஒரே தேவன் கர்த்தர். எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட அவர் இருந்து கொண்டே இருப்பார். நம்முடைய இன்ப நேரத்திலும், நம்முடைய துன்ப நேரத்திலும், நம்முடைய கண்ணீரின் பாதையிலும், நம்முடைய களிப்பின் நேரத்திலும் நம்மோடு கூட இருந்து நாம் அழும்போது அவரும் அழுவார், நாம் சிரிக்கும் போது அவரும் நம்மோடு சிரிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிறோமங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒருவேளை நீங்க இன்ன வரைக்கும் என்னால் இந்த காரியத்தை நான் செய்ததில்லை, எனக்கு தெரியலன்னு சொன்னா, ஆகாய் தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்.
மீண்டும் ஒரு சான்சஸை கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள அவர்கள் அநேக வேளைகளை தவறி போனார்கள். ஆனாலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் கூட மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து கர்த்தர் கொடுக்கிற மீண்டும் ஒரு அஷ்யூரிட்டியை கொடுக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் உங்களை படைக்கும் பொழுதே, நம்மை படைக்கும் பொழுதே நமக்குள்ள அவர் ஆசீர்வாதத்தை புதைத்து மறைத்து வைத்திருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணுகிற பிள்ளைகளா நாம் இருப்போமே. ஆனால் நமக்கு நாமே ஆசீர்வாதமா இருக்கிறோமோ இல்லையோ, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதங்களாய் மாறி போய் விடுவோம். கர்த்தர் அதற்காகத்தான் நம்ம இந்த பூமியிலே படைத்தார், நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவனை மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல ஏதோ நாம் ஆசைப்பட்டதெல்லாம் பிழைத்து அதெல்லாம் நமக்கு நிறைவாய் கிடைத்து விட்டா நம்ம நினைத்திடக்கூடாது, நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. அது ஆசீர்வாதமே கிடையாது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது அநேகருக்கு கடத்தி விடுகிற ஒரு ஆசீர்வாதமாகத்தான் எப்போதும் இருக்கும். நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிற நோக்கம் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களிடத்துல இந்த கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். வயது வரம்ப பார்க்காதீங்க. நீங்க அப்படியே புறப்பட்டு போங்க. மறுரூபத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை உருவாக்குகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆச்சரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தரை நீங்க துதிக்காம இருக்கவே மாட்டீங்க. கர்த்தரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க யாரையும் நோக்கி பார்க்காதீங்க, ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளுக்கும் அவர் கொடுக்கிற நியமங்களுக்கும் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.